ஒரு டென்ஷனா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, விகேரோட ஆபீஸ்ல தான் உட்கார்ந்திருப்பேன் நான். சந்தோஷம் துக்கங்கள் எல்லாமே பார்த்தது என்னோட ஆபீஸ். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Team Education, Montessori Teacher Training Institution. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 8525811111. என் வீட்ல இருந்து கொடுத்த ஜுவல்ஸ் தான் நான் படிக்கிறதுக்காக சேல் பண்ணிட்டேன். எனக்கு தேவையே இல்லை. எவ்வளவு நகைகளை அடகு வச்சிங்களா, வித்துட்டீங்களா மேம்? வித்துட்டேன். ஒரு நம்மளுடைய இதுல எல்லாம் யாரும் இது மாதிரி பிசினஸ் பண்ணதே கிடையாது, நீ டீச்சராகவே போயிடு. பட் 7 years என் ஹஸ்பண்ட் கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரும்பொழுது உங்களோட விஷன் என்ன மேம்? ஆல்ரெடி 7 ஸ்டேட்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த வருஷம் எங்களுடைய பிளான் வந்து ஹவுஸ் கீப்பிங் கூட என்ன காண்டாக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ வா போன்றது நாங்கள் கூப்பிடவே மாட்டோம். எல்லாரையும் வாங்க போங்க தான். எக்ஸசைஸ் பண்ணாமே வெயிட்டை குறைச்சிடலாமா? எக்ஸசைஸ் பண்ணாமலே குறையலாம் மேம். அப்போ ஒரு ட்ரையல் பார்த்துடலாமா? தாராளமா. நான் 1 yearல வந்து ஒரு சாதாரண துவக்கம், ஆனால் அசாதாரணமான லட்சியம். 2002ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த பயணம் இன்று ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக உயர்ந்து நிற்பதற்கு பின்னால் இருப்பது ஒரு பெண்ணின் அசாத்தியமான துணிச்சல். இந்தியாவில் ட்ரைகாலஜி என்ற முடி அறிவியல் பற்றி விழிப்புணர்வு இல்லாத காலத்திலேயே ஆஸ்திரேலியா சென்று அதை பயின்று தென்னிந்தியாவின் முதல் சான்றிதழ் பெற்ற ட்ரைகாலஜிஸ்ட் என்ற பெருமையை பெற்றவர். அறிவியலையும் அழகியலையும் இணைத்து மக்களின் தன்னம்பிக்கையை மீட்டெடுத்த முன்னோடி இவர். வி கேர். இது வெறும் பெயர் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கை. ஒரு சிறிய அறையில் தொடங்கிய இவருடைய கனவு இன்று 50க்கும் மேற்பட்ட கிளைகள், சொந்த தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கும் ஒரு பிரம்மாண்ட நிறுவனமாக வளர்ந்துள்ளது. விகேர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே வந்து நான் ஒரு ஆண்டர்பிரினரா வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ 7 years டீச்சரா இருக்கும் பொழுதும் அதே தாட்டோட தான் நான் இருந்தேன். பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த இதெல்லாமே கொஞ்சம் சவால்கள் இருக்க தான் செஞ்சது. ஒரே நாள்ல 15 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம். அதுல இருந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து எவ்ரி இயர் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தது தான் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்தது. தோல்விங்கிறத இன்னைக்கு வந்ததுன்னா அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 7 ஸ்டேட்ஸ்ல இருக்கிறோம். பேன் இந்தியால வரணும். அது இல்லாம எம்என்சி கம்பெனியா வரும். அது இந்த 5 yearsங்கிறது கூட ரொம்ப லாங் டேர்மா நான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அது வந்துடும். சவால்களை ஏணிகளாக மாற்றி ஒரு வெற்றிகரமான பெண் தொழிலதிபராக இன்று பல இளம் பெண்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார். தடைகளை தகர்த்து தன் கடின உழைப்பால் சிகரம் தொட்ட ஒரு அயன் லேடி. தொழில் துறையில் சாதனை தலைவியாக, அழகியல் துறையின் வழிகாட்டியாக, தன்னம்பிக்கையின் அடையாளமாக விளங்கும் கேரலின் பிரபா அவர்களுக்கு அரசி அவார்ட்ஸ் 2026 சாம்ராஜ்ய சிகரம். எனக்கு நம்பிக்கை இருந்தது இது மாதிரி 1000 நம்மளால வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சாதிச்சும் காட்டியாச்சு. நகை ரொம்ப முக்கியமா பேசணும். இன்னைக்கு தங்க விற்கிற விலையில அன்னைக்கு எவ்வளவு நகைகளை அடகு வச்சிங்களா, வித்துட்டீங்களா மேம்? வித்துட்டேன். ஒரு 100 sovereigns அப்போதைக்கு. இல்லை மேம், இப்போ இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, எதுக்குப்பா பென்ஷன் வரும், டென்ஷன் இல்லாமல் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லி ஊருக்கு 4 பேர் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த சக்ஸஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து நான் அன்னைக்கே சொன்னல நீ டாப்பாக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நிகழ்வெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களா மேம்? அதை பற்றி கதைகள் சொல்லுங்களேன். எனக்கு அப்பா இல்லை, மாமாங்க மட்டும்தான். ஸோ 4 மாமாங்க கிட்ட தான் நான் வளர்ந்தது. டீச்சர் ஃபேமிலியில் தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் மதர் கிட்ட சொல்கிறேன், நான் இது மாதிரி பிஸ்னஸ் போகிறேன்னு. வேண்டாம், நம்மளுடைய இதுலலாம் யாரும் இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணதே கிடையாது, நீ டீச்சராகவே போயிடு, கல்யாணம் பண்ணிட்டு போயிடுன்னு. பட் 7 years என் ஹஸ்பண்ட் கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரும்பொழுது எங்கள் மாமாங்க கிட்ட சொல்லும் பொழுது என்னுடைய 3rd uncle மதன் கேப்ரியல் இருக்கு, அவர் சொன்ன, இல்லைம்மா பரவாயில்ல, உனக்கு அது தோணிச்சுன்னா நீ செய், நீ தைரியமாக செய், உன்னால் முடியும். அந்த ஒரு வார்த்தை எங்கள் வீட்டிலேருந்து சொன்னாங்க. அதே மாதிரி இந்த லைனுக்கு வரதுக்கும் அவரும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்களே இருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு டாக்டர் தான், எங்கள் அம்மா ஒரு டாக்டர். ஸோ அதனால நான் ஒரு பொண்ணுங்கிறதுனால என்னை வந்து அழகுபடுத்தி பார்ப்பாங்க. ட்ரெஸ் பண்ணி வைக்கிறதும் 10 kilometers ஊர்லேருந்து பஸ்ஸில் கொடுத்து அனுப்புவாங்க, பூ தலையில் வச்சு அனுப்புறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு என்னை வந்து பார்த்துக்கிட்டது. மேபி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு அது ஒரு ரீசன் மேபி. ஒரு ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ் டிப்ஸ். இங்கே நிறைய பேர் பிஸ்னஸ் மேன் விமன் ஆகணும் அப்படின்னா, பிஸ்னஸ் ஆகணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்மளை வந்து டெடிக்கேட்டடாக
எந்த ஒரு தொழில் எடுக்கிறோமோ அதில் ஜென்யூனிட்டி முக்கியம். இன்னைக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வந்தால் கூட தாராளமாக பார்த்துட்டு போகட்டும்ட்டு. அதே மாதிரி தான் பில்லிங்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி ஜென்யூனாக இருக்கும். 4000 ஸ்டாஃப் இருக்கிறாங்க, பட் நம்ம எந்த அளவுக்கு எத்திக்கலாக நம்ம கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களும் கொண்டு போவாங்கன்றது தான் நான் சொல்லுவேன். எப்பவுமே வீக்கேர் வந்து என்னுடைய கார்ப்பரேட் ஆஃபீஸாக இருக்காது, என்னுடைய ஃபேமிலியாக இருக்கு, என்னோட ஃபேமிலி. அதாவது ஒரு டென்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஒரு அடுத்த ஒரு இடமே பார்த்தீங்கன்னா வீக்கேரோட ஆஃபீஸில் தான் உட்காந்துருப்பேன் நான். சந்தோஷம் துக்கங்கள் எல்லாமே பார்த்தது என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான். பட் அந்த கன்சிஸ்டன்சி, அந்த டீம் பில்ட் பண்ணியிருக்கேன். அந்த டீம் வந்து எங்கிட்ட இருக்கிறவங்க இன்னும் 20-25 வருஷமா என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சின்ன பிள்ளைங்கலேருந்து இப்போ அவங்களுக்கு பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க பெரியவங்களாகி நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். ஸோ அந்த டீம் பில்ட் பண்ணி கொண்டு போகிறது, நான் என்ன நினைக்கிறேனோ அதே ஃபாஸ்ட்டாக என்னுடைய டீமும் திங்க் பண்ணி அதை கொண்டு போகிறதுனால தான் இந்த பிஸ்னஸ் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுது. ஒரு நாள் நாங்கள் சொல்கிறோம் 15 பிரான்ச்சஸ் அட் அ டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 1 month 40 days டைம். 40 daysல இடம் பார்த்து என்னுடைய டீம் எனக்கு முடிச்சு என்னுடைய ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தா. ஸோ அந்த மாதிரி டீம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி லேட்டஸ்ட் என்ன இருக்கோ அது வந்து ஒரு நாள் நான் ஷையாக ஃபீல் பண்ணது இம்மீடியட்டாக அது கொண்டு வந்துடுவோம். எந்த கண்ட்ரி ஒரு வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 10 to 12 ட்ரிப்ஸ் போவோம். எங்கெங்கே எக்ஸிபிஷன்ஸ் வேர்ல்டு வைடில் எங்கே நடக்குதோ அது பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த நாளே அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி கொண்டு வரணும். இங்கே ஈவன் ஒரு கோர்ஸ் படிக்கிறது US போனப்போ நான் என்னை வந்து இன்னும் என்ன கொஞ்சம் கம்மியாக ஆக்கி படித்த மாதிரி இருந்தது. ஏன்னா அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்தியாவில் நம்ம இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் கான்ஸ்டன்ட்டாக கொண்டு வந்துகிட்டே இருக்கணும், நியூ திங்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கணும். பட் டெடிகேஷன் கண்டிப்பாக, அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த டெடிகேஷன் இருந்தால் டெஃபினட்டாக எந்த தொழில் எடுத்தாலும் அதில் சாதிக்க முடியும். உங்களோட விஷன் என்ன மேம்? நெக்ஸ்ட் என்ன இடம் ரீச் பண்ணணும்? ஆல்ரெடி 7 ஸ்டேட்ஸில் இருக்கும். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கோவா எல்லா ஸ்டேட்ஸில் வந்தாச்சு. ஸோ இந்த வருஷம் எங்களுடைய பிளான் வந்து நார்த் சைடு போகிற மாதிரியும் MNCக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வீக்கேர் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்ததா, இல்லை அதுக்கு முன்னாடி வேற 2-3 ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்களா? இல்லை, வேற இது இருந்தது. இந்த பாண்டிச்சேரி பேஸுங்கிறதுனால இந்த ஃப்ரெஞ்ச் நேம் லா பிரபாஸ் அந்த மாதிரி வீக்கேருங்கிற நேம் வரல. ஏன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. என்னுடைய கோல் எப்படி இருந்ததுன்னா, இந்த ஒரு பிராண்ட் எடுத்துகிட்டு போகணும். அதாவது என்னுடைய கிராண்ட் ஃபாதர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டே எங்கள் ஊரில் வந்து எங்களுடைய அங்கிள் தான். அவர் தான் ஃபஸ்ட்டு படிக்க வைக்கிறார். அடுத்து அவருடைய விஷன் எப்படி மாறுதுன்னா, அடுத்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீ பிஸ்னஸில் வரணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து இப்படி தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு வந்துடுச்சு. ஸோ அதுதான் கொண்டு போயாச்சு. ஆக்சுவலாக 10 பேர் வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் 4000 பேரை வச்சு வேலை வாங்கும்போது அது ரொம்ப சிரமம் இல்லை? என்னுடைய ஹவுஸ் கீப்பிங் கூட என்னை காண்டாக்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் என்னுடைய காண்டாக்ட்ஸ் வச்சிருப்பேன் நான். ஸோ ஹை லெவல் மட்டும் கிடையாது, யார் வேணால் என்னால் பார்க்க முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ, வா போன்றது நாங்கள் கூப்பிடவே மாட்டேன், எல்லாரையும் வாங்க போங்க தான். ஒரு அஃபெக்ஷனோட வேலை செய்யறதுனால இந்த 4000 பீப்புள். அது இல்லாமல் இப்போ சிஸ்டர் கன்சர்ன் வந்து வீக்யூரான்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 1000+ பீப்புள் இருக்கிறாங்க. அது ஸ்லிம்மிங் டிவிஷன். ஸோ ஸ்லிம்மிங் என்னும்போது சரி ஹேர்னா ஓகே, நான் ஹேர் எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியும். ஸ்லிம்மிங்கிறது புது விஷயமா இருந்தால் அது ஏன் கற்றுக்க முடியாது? இத்தனை வருஷம் நான் வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணுங்கிற ஒரு தாட்டே இல்லை. ஸோ புது மெஷின்ஸ் எல்லாம் கூட நானே ட்ரையலுக்கு வரேன். ஏன்னா எப்பவுமே ட்ரையல் பண்ணி பார்த்து தான் நான் வந்து ஹேர்லையும் ஸ்கின்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும். நானே ட்ரையல் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து ஓகே ட்ரையல் பண்ணி இதுதான் சிஸ்டம்னு கொண்டு வந்து இன்னைக்கு அது 21 பிரான்ச்சஸ். எக்ஸசைஸ் பண்ணாமே வெயிட்டை குறைச்சிடலாமா? எக்ஸசைஸ் பண்ணாமலே குறையலாம் மேம். அப்போ ஒரு ட்ரையல் பார்த்துடலாமா? தாராளமா. நான் 1 yearல வந்து 30 kgs என்ன வெயிட் குறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம், தமிழ்நாட்டில் வரீங்க எவ்வளோ பேர் வராங்கன்னு மட்டும் பாருங்க. நிச்சயமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். அதாவது அந்த மெஷினரிஸ் பிளஸ் டயட், அதாவது ஒரு டிசிப்ளினான டயட், ஹெல்தியான டயட் பிளஸ் வந்து நம்மளோட இது. நான் வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும், வாக்கிங் பண்ணுவேன். ஏன்னா அந்த வாக்கிங் டைம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும். 4000 பீப்புள்னும் போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 400-500 பீப்புள் கிட்ட நான் பேசுவேன், ரிப்போர்ட்ஸ் வாங்குவேன், என்ன கன்சர்ன்ஸ்ங்கிறத கேட்பேன். ஸோ அதனால் அந்த பேசுறது, அந்த டென்ஷன் குறைக்கிறதுக்காக அது 1 hour வந்து ஜஸ்ட் வாக் பண்ணுவேன், ஸ்லோ வாக்கிங், அந்த ப்ரேயர் டைம் அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ்லி டைம். Thank you very much. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Team Education, Montessori Teacher Training Institution. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000+ parking. Contact 85258 11111.